ஓம் ஸ்ரீ ஜன்கு மகரிஷியை போற்றி. ஓம் ஸ்ரீ ஜன்கு மகரிஷியை போற்றி. ஓம் ஸ்ரீ ஜன்கு மகரிஷியை போற்றி. எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை காவந்து செய்பவர், ஓடோடி வருபவர் ஜன்கு மகரிஷி. இன்று விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி, ஆங்கிலம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. இந்த பூ உலகிலே இருக்கின்ற எத்தனையோ ஆயிரம் சிவாலயத்திலும் தினசரி தினம் இரவு நேரத்திலே அர்த்தஜாம பூஜை செய்கின்ற நேரத்திலே சிவாம்பூதி ஜோதி என்கின்ற அற்புதமான திவ்ய ஜோதி சக்திகள் அங்கிருந்து புறப்பட்டு நேராக தினமுமே சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலை சென்று இறைவனிடம் ஐக்கியமாகின்றது. இது பல யுகமாக தொன்று தொட்டு நடக்கின்ற ஒரு அற்புத இறை ரகசியம். ஏன் அன்றும் இன்றும் என்றென்றும் இந்த பூமியிலே ஒவ்வொரு சிவாலயத்திலும் நிகழ்வது இதன் காரணமாக. அதன் பலனாய் எந்த ஒரு சிவாலயத்திலே நீங்கள் அர்த்தஜாம பூஜையை செய்பவர்க்கும் தரிசிப்பவர்க்கும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமான் கோவிலை தரிசித்த பலன் முழுமையாக கிடைக்கும். இரவு நேர அர்த்தஜாம பூஜை வழிபாட்டிலே பங்கேற்பதன் பலன்கள் கிட்டும். இதனுடைய அளப்பரிய பலன்களை சொல்லியும் மாறாறு. எப்பேற்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கி பலவிதமான தோஷங்கள், நவகிரக தோஷங்கள், திருமண தோஷங்கள், காரிய தடைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குழந்தை இல்லை என்கின்ற பல கோடி இயக்கங்கள் பரிகாரமே தேட முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த சிவபாத பூஜை, பள்ளியறை பூஜை இதை நீங்கள் செய்வதால் இந்த வியாக்கிரபாத மகரிஷி எல்லோருக்கும் தெரியும். அவரும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியும் நமக்கு இந்த உலகத்திற்கு, இந்த அடியார்களுக்கு, பெருமக்களுக்கு, மனித குலத்திற்கு இறைவனிடமிருந்தே பெற்று கொடுத்த அற்புதமான ஒரு பலரும் அறியாத எளிமையான பலனை கொடுக்கக்கூடிய நல்ல பூஜை. ஆகவே ஒருவேளை பூஜை கோயிலாக இருந்தாலும் சரி, இன்று ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் ஊர் சிவாலயத்திலே இன்று இரவு நேர பூஜைகள் முழுமையாக நிகழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து இப்படி தினமுமே இப்படி செய்வதால் அர்த்தஜாம பூஜை, பள்ளியறை பூஜையை ஸ்ரீ பைரவ பூஜையில் சேர்ந்து பங்கேற்று மிக மிக அபரிமிதமான சிதம்பராதி சிற்சபை திருவடி புண்ணியத்தை உங்கள் தலைமுறைகளுக்கு சேர்த்து வையுங்கள். சந்ததிகளுக்கும் இது ஐஸ்வர்யமாக பெருகி பெருகி வருவதற்கு உதவுங்கள். மனுஷனாக பிறந்த அனைவரும், மானிடராக பிறந்த அனைவரும் உங்கள் ஊரில் உள்ள பாடல் பெற்ற எத்தனையோ சிவஸ்தலங்கள் தினமுமே நிகழும் அர்த்தஜாம மற்றும் பள்ளியறை பூஜையிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது சர்க்குரு அடிக்கடி கூறி வருவதை நாம் கேட்டிருப்போம். இப்படி சில குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட பலன்களை பெறுவதற்காக சிவபாத பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்து இதை எல்லோருக்கும் சொல்லி அழைத்தும் செல்லுங்கள். திருக்கணித முறைப்படி இந்த விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள், இன்று ஆங்கிலம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம் சேர்ந்து அமைகிறது. உங்கள் ஊரில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் இப்பொழுதே ஏற்பாடு செய்யுங்கள். அம்பிகைக்கும் ஈசனுக்கும் பள்ளியறையிலே அற்புதமான வாசனை உள்ள மலர்களால் அலங்காரம் செய்து பசும்பால் நன்றாக சுட வைத்து காய்ச்சி குங்குமப்பூ கலந்து ஆற வைத்து தேன் கலந்து முந்திரி திராட்சை கலந்து இறைவனுக்கு படைத்து அதை வருபவர்களுக்கு அடியார்களுக்கு தானம் கொடுப்பதும், பள்ளியறையிலே புஷ்ப அலங்காரம் பிரமாதமாக செய்ய வேண்டும். அப்படி பண்ணி சிவபாத பூஜையை, அந்த சிவபாதம் தாங்கிய பல்லக்கை உங்களது தோள்களில் சுமந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சுமைகளை இறைவன் தானே எடுத்துக்கொள்வான். மேலும் திருமறைகள் ஓதுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்கள். பெண்களுடைய மாங்கல்ய பலன்கள், எத்தனையோ மாங்கல்ய தோஷம், திருமங்கல்ய தோஷம் எத்தனையோ இருக்கிறது. அவைகளுக்கு நல்ல விடிமோட்சம். அந்த பரிகாரம் என்ன செய்தாலும் அது கஷ்டமாக இருக்கிறது. அந்த மாங்கல்ய தோஷம் தீரும். இரண்டாவது, கணவனுக்கு ஏற்பட இருக்கின்ற எத்தகைய கடுமையான நோய் இருந்தாலும் அது உடனே நிவர்த்தியாகும். இதையெல்லாம் சொல்வது யார்? நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற புனிதமான ஆன்மீக மாத இதழ் மற்றும் சிறு இதழ்களிலே கொடுத்து கொண்டே வருகிறார்.
நீங்கள் செய்ய வேண்டியது முக்கிய குறிப்பு, உங்களது தான தர்மங்கள் பூஜைகளை எல்லாம் உங்களது சர்க்குருவிற்கு அல்லது அந்த இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யுங்கள். மேலும் இன்று ஜேஷ்டாதேவி வழிபாட்டு முறையை பற்றி பார்ப்போம். நாளை 11/4/2026 சனிக்கிழமை தெய்வத்தத்தில் இந்த நாளிலே இந்த இடத்தில் தான் வழிபடலாம் என்ற வரைமுறை கிடையாது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை வழிபடலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் சில குறிப்பிட்ட பூஜைகளில் குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை பெறுவதற்கான குறித்த கால தேச வரைமுறைகள் இவைகளை சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது என்பதும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உலகிலே நிலவும் கடுமையான மனக்குழப்பம், பீதி, சொல்ல முடியாத தினமும் ஒரு பீதியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை அகற்ற அப்படிப்பட்ட அனுக்கிரக சக்தியை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடியதுதான் ஸ்ரீ மூத்த திருமகள் வழிபாடாகும். சமஸ்கிருதத்திலே ஸ்ரீ ஜேஷ்டா தேவி பிரார்த்தனை. நவமி திதியுடன் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வரும் இப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை வழிபடுவதால் தெய்வ நம்பிக்கையும் குரு மேல் ஒரு முழுமையான நம்பிக்கையும் மேலும் மேலும் மேலோங்கி பெருகி நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் செயல்படும் மன உறுதியை தரும் ஜேஷ்டாதேவி. திருக்கணித முறைப்படி வருகின்ற சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, ஆங்கிலம் 11/4/2026 நாளை சனிக்கிழமை பகல் 1:40 முதல் இரவு 12:38 வரை நவமி திதியுடன் கூடும் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. அப்போது நீங்கள் ஆற்றுகின்ற ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடு மிக மிக அளப்பரிய நல்ல பலன்களை கைமேல் கொடுக்கும். காலம் செல்ல செல்ல உலகத்திலே பல இடங்களிலே அமைதியே இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி மனக்குழப்பம் மக்கள் சமுதாயத்திலே அதிகமாக பெருகி வரும் இந்த மனக்குழப்பம், கலகம் மிகும் என்று சித்தர்கள் அந்த சித்த கிரந்தங்கள் நமக்கு உரைக்கின்றன. இப்படி கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட சமுதாயத்திலே ஏதோ மனசிலே பல்வேறு சீர்கேட்டான நிகழ்ச்சிகளால் கடவுள் குரு நம்பிக்கையிலே கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் உறுதியான திடமான மனதை பெற்று வாழ உதவுவதே ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடாகும். நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வருவதில்லை. இதை பலருக்கும் எடுத்து சொல்வதனாலும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய பூஜை பலன்கள், தான தர்மங்களை எல்லாம் உங்களது சர்க்குருவுக்கே அர்ப்பணம் செய்யுங்கள். காயேன வாசா மனசா இந்திரிவா புக்தி ஆத்மனாவா பிரகதே சபாவாது கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி என்று அர்ப்பணம் செய்யுங்கள். இதுபோல் இனி விஸ்வாவசு வருடம் 60 வருடம் கழித்து இப்படிப்பட்ட நாள் சந்தர்ப்பங்கள் வருவது இல்லை. நாளை சனிக்கிழமை அற்புதமான நல்ல நாள். சனீஸ்வரமூர்த்தி வழிபாடும் பல ஹோமங்கள், நவகிரக ஹோமங்கள், சாந்திகள், பரிகாரங்கள் பல ஆலயங்களில் நிகழ்த்துவதும், நவகிரகத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து நவதானியங்களை சுண்டலாக படைத்து ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும், இப்படி நவமூர்த்திகள் நவநாத சித்தர்களை வழிபடுவதும், ஸ்திர வாரம் என்கின்ற ஆயுள்காரனாக பயம், பீதி, படுத்த படுக்கையில் உள்ளவர்களுக்கும் அவை நீங்கி ஆரோக்கியம் பெறுவதற்கும், சிறந்த நோய் நிவாரண சக்தி பெறுவதற்கும், புதிய பாய், புதிய தலையணை, மெத்தை, செருப்பு, கொடை, கம்பளி, போர்வை இவைகளெல்லாம் புதிதாக ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுத்தால் பாயுடன் படுக்கையுடன் படுக்கும் நிலை வராது. அப்படி வாடுகின்றவர்கள் ஒரு நல்ல நிலையை எய்து அவர்கள் இறக்கும் தருவாயிலே அந்த இறைவனை நல்ல வழி காட்டுவான். பாயுடன் படுக்கையுடன் கடந்து அவதி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று நமது வாத்தியார் சொல்லுவார். அப்படிப்பட்ட நல்ல நாளிலே நாளை சனிக்கிழமை எல்லோரும் நல்லெண்ணெயிலே ஒரு பெரிய சட்டியிலே முகத்தை பார்த்து அகண்ட தீபமாக ஆலயத்திலோ உங்கள் இல்லத்தில் பாதுகாப்பாக ஏற்றி வைத்து வழிபட்டு எள்ளுருண்டைகளை, எள்ளால் செய்த தானத்தை, எள், அன்னம், புளியோதரை இவைகளை தானம் கொடுப்பதும், விளங்குளம் சனீஸ்வர பகவானை பல இடங்களிலே கிழக்கு நோக்கிய அருள்பாலிக்கும் சனீஸ்வரமூர்த்தியை வணங்குவதும் ஆயுள் விருத்திக்கு மிகவும் உதவும். இப்பொழுது ஜென்ம ராசியிலே, மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதாலும், அந்தந்த ராசிக்கு உரியவர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும், அஷ்டம சனியானது சிம்ம ராசிக்கு இருப்பதால்
அந்த சனீஸ்வர பகவானினுடைய அருளை பெறுவதற்கு, சோதனை இல்லாமல் வாழ்வதற்கும், தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரணச்சனி, இப்படி சனீஸ்வரனுடைய நல்ல அருளை பெறுவதற்கும் நல்ல ஏற்பாடு செய்து மகிழ்ச்சியாக இருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளால் அருணாச்சலா.